சார், முதல்ல எல்லாரும் ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே அதிர்ச்சி. ஏன் விஜய்க்குமே அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட். தாவேகா ஆட்சியை பிடிச்சிருச்சு தமிழ்நாட்டில் மொதல் எலெக்ஷனில். விஜய் சிஎம் ஆக போகிறாரு மொதல் எலெக்ஷனில். இது வேறு வழியே கிடையாது. இதை நீங்கள் உங்களுக்கு ஒத்துக்க முடியல அப்படின்னா தமிழ்நாட்டை விட்டு ஓடி இருக்கு. யாரும் இருக்காதீங்க கொஞ்ச நாளைக்கு, இல்லை 5 வருஷம் கழித்து வாங்க. ஒருவேளை அதுக்கப்புறம் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குதான்னு பார்ப்போம். ஆனால் 5 வருஷம் ஒன்றுமே பண்ணாதப்பயே அந்த ஆள் சிஎம் ஆக்கிட்டாங்க. ஒன்றுமே பண்ணலை, என்ன பண்ணுவாருன்னே தெரியலை. அப்பயே அவருக்கு நீ இவர் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி ஒத்த காலில் நின்று லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வீட்டில் சம்மதம் வாங்குவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எல்லாரும் நின்று இந்த சின்ன சிறுசு பொடுசு இது எல்லாம் சேர்ந்து வீட்டில் அடம் பிடிச்சி ஓட்டு போட வச்சு அண்ணனை சிஎம் ஆக்கிட்டாங்க. அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்க. ஆனால் இதில் நிறையா விஷயங்கள், அதாவது அவங்க சொன்னப்போ நமக்கு காமெடியாக இருந்துச்சு. 1977 ரிப்பீட் ஆகும்னாங்க. அதாவது எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் பார்த்தீங்களா? அந்த ஆட்சி அமைச்ச உடனே அதிமுகவை அவர் ஓப்பன் பண்ண உடனேயே ஓட்டு ஒரு 33% வாங்கினார் இல்லையா? அந்த 33% ஓவர்டேக் பண்ணி எவனுமே வாங்க முடியாத ஒரு பர்சன்டேஜ், ஓட் பர்சன்டேஜ் 35% இனி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே எவனும் கனவுல நினைக்கவே முடியாது. இப்போ எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவரை. யார்? பவன் கல்யாண், சிரஞ்சீவி, நம்ம ஊரில் கமலஹாசன், ரஜினி, எல்லாரும் உட்காந்து என்னடா இவன் இப்படி பண்ணி விட்டா, ஒருவேளை நம்மளும் போயிருந்தா சிஎம். ரஜினி இப்போ உட்காந்து யோசிச்சிருப்பார், அந்த நேரத்தில் நம்மளும் போயிருந்தா சிஎம் ஆகியிருப்பானோ. இனிமேல் அவனை தம்பி விஜய், இது தோழர் விஜய் இப்படிலாம் சொல்ல முடியாது, சிஎம் விஜய் தானே சொல்லணும். அவரை பார்க்குறதுனா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தானே போகணும். பவன் கல்யாணம்லாம் அவசரப்பட்டு துணை முதல்வர் ஆகிட்டோமா? இல்லைப்பா, ஒரு ஃபோர்ஸோடு வந்தான். ஆனால் அவங்களுக்கெல்லாம் அதான் இப்போ இவர் நம்ம ஊரில் கமலுக்கு ஏன் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா, கமலுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கமலை ஒரு கலைஞனாக வச்சு தமிழ்நாடு பார்த்துச்சு. ஆனால் விஜயை வீட்டில் ஒருத்தனாக வச்சு விஜயை பார்த்துட்டு பார்க்க வச்சாப்புல நல்லா தெரிஞ்சேன். ஆனால் எனக்கு இதெல்லாம் பெரிய இதுவாக தெரியல. இப்போ ஆட்சியை அமைச்சிட்டாங்க. ஆட்சியை அமைச்சதில் தாவேக்கு ஆட்சியை பிடிச்சதில் கூட எந்த விதமான ஒரு ஷாக்கு பெருசாக இல்லை. திமுக ஆட்சியை இழந்ததும் கூட பெரிய ஷாக்காக இல்லை. ஒரு ரெண்டு பேரும் அந்த தொகுதியில் கால வைக்க முடியாத அளவு ஆக்கிட்டாங்க. அதாவது சட்டசபைக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க சார். ஒன்று முதலமைச்சர் ஸ்டாலின், இன்னொன்று நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். உண்மையிலே சார், மற்ற அமைச்சர்கள் இப்போ இவர் கீதா ஜீவன் இருக்காங்க, அவங்க போச்சு. அண்ணன் மூர்த்தி அவரும் போச்சு. இன்னும் ஏகப்பட்ட அமைச்சர்கள் வரிசையாக மாசு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் அவரும் போச்சு. ஏகப்பட்ட அமைச்சர்களை முடிச்சு விட்டாங்கன்னு வைங்கள. ஆனால் அந்த அமைச்சர்களை முடித்ததெல்லாம் கூட ஆச்சரியமாக தெரியல. ஏன்னா அதெல்லாம் சில நேரத்தில் செய்ய வேண்டியதை நடக்க வேண்டியது. ஆனால் இதை முடித்தது அத்தனை பேர் தாவேக்கா. நல்லா தெரிஞ்சுக்க, அமைச்சர் தொகுதியிலேயே நின்று போட்டி போடுற அளவுக்கு நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறப்ப, முதலமைச்சரையே நாங்கள் முடிச்சு விட்டு போயிடுவோம்டா அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. முதலமைச்சரை முடிச்சு விட்டது, பிடிஆரை முடிச்சு விட்டது. உண்மையில அதை இதுவரையும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எப்படி முதலமைச்சர் தோத்தாரு அந்த இடத்துல? ஏன்னா நினச்சி பாருங்கள், அந்த கேண்டிடேட் பேர் விஎஸ் பாபு. அந்த விஎஸ் பாபு இதுக்கு முன்னாடி அதே கொளத்தூரில் பூத்தில் திமுகவுக்காக வேலை பார்த்தவர், ஸ்டாலினுக்காக வேலை பார்த்தவர். ஸ்டாலின் கொளத்தூரில் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணதுலேருந்து இன்னைய வரைக்கும் அந்த மனுஷன் கை தான் ஓங்கி நிற்கும் கொளத்தூரில். ஆனால் இன்றைக்கி அந்த மனுஷனை ஒட்டு மொத்தமாக கொண்டு போயிட்டு தொகுதியிலேருந்து வெளில போட்டாங்க, வராதிங்க. இப்போ அவருக்கு அந்த ஆன்டி இன்கும்பன்சின்றது அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ள அட்லீஸ்ட் குளத்தூரை விடுங்க, எனக்கு முதலமைச்சர் போனது கூட பெருசாக இல்லை சார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த தொகுதி மதுரை மத்திய தொகுதி அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து
இப்போ வரைக்கும், அதாவது அந்த ரிசல்ட் அறிவிக்கிற நாள் வரைக்கும், அதான் இன்றைக்கி ரிசல்ட்டு, இந்த ரிசல்ட் அறிவிக்கிற நாள் வரைக்கும் போட்டி யாருக்கும் தெரியுமா? ஒன்லி பிடிஆருக்கும் சுந்தர் சிக்கும். ஆக்சுவலி இதைத்தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. இந்த சீனு தான் இருந்துச்சு, வேறு யாரும் இதுக்குள்ளே வர முடியாது, இவங்க 2 பேரும் தான் அப்படின்ட்டு. நீங்கள் 2 பேரும் ஓரமாக போய் அடிச்சுக்கங்கப்பா. எப்படி இப்போ டிவிக்கு முன்னாடி வந்துட்டு டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் அடிச்சு விடுச்சுக்கிட்டு இருந்துச்சு, அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் ஓரமாக போய் அடிச்சுக்கணும். முஸ்தபா வந்து முச்சந்தியில் உட்காந்துட்டு மனுஷன் ஜாலியாக உட்காந்து, ஆமாம் அங்கே என்ன தொலாவிக்கிட்டு இருக்கேன், நான் தான் அப்போயே வந்துச்சு மேலே வந்துட்டேன்னு சார். அவர் ரேஸ்லேயே கிடையாது. முஸ்தபா ஒரு பேச்சுக்கு சொல்கிறார், எதுக்கு பயமாக இருக்குது? இப்போ தாவேகாவுக்கு பயங்கரமாக தாவி தாவி ஓட்டு போட்டாங்க இல்லை, இப்போ விழுந்து விழுந்து அழுகுறாங்க, உருள்றாங்க, புரள்றாங்க இல்லை, எதுக்கு பயமாக இருக்குன்னா, முஸ்தபா எந்த ஊருக்காரனாலும் தெரியுமா? இதுக்கு முன்னாடி முஸ்தபா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியுமா? முஸ்தபா தான் ஒன்றும் இல்லை, மதுரை மத்திய தொகுதியில் தாவேகால முஸ்தபா தான் போட்டி போடுறாப்புலன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்? அவர் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாத ஆள் யாராவது பார்த்துருக்கீங்களா? முஸ்தபா சசிகலாமாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, டிடிவி அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எடப்பாடி ஐயாவுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, சமயத்தில் பாஜகவுக்கு கூட சப்போர்ட் பண்ணியிருக்காரு, இப்போ தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இவரை 20,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. டிவி விவாத நிகழ்ச்சியில் ஆளை இழுத்து போட்டு அடிக்காத ஆளே கிடையாது. கேள்வி கேட்குறப்ப கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர் ஒரு பதிலை கொண்டு வந்திருப்பார், அந்த பதிலை சொல்லி இதுக்கு இதுதான் பதில், அதாவது கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை, கேள்விக்கு பதில், அவ்வளவுதான். இதை வச்சுக்கன்னு சொல்லி எடுத்து போட்டு அவர் சொல்ல வந்ததை சொல்லிட்டு கிளம்பி ஓடிடுவார். சார் இதுதான் நடந்தது. இப்போ அவரை பிடிஆர் 100 வருஷம் பாரம்பரியம் படாது, 100 வருஷம் பாரம்பரியம், கொஞ்சம் லஞ்சம் இல்லை. இப்போ சுந்தர்சி வந்ததே ஏற்றுக்க முடியல, எவனோ சுந்தர்சி வந்திருந்தா கூட ஏற்றுப்பாங்க போல. ஆனால் முஸ்தபா இடையில சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் இங்கேருந்து எப்படி அடிச்சுக்கிறீங்கன்னு கதை ஓரமாக நின்று பார்த்து சார் பிடிங்கிட்டு ஓடிடுச்சு. எனக்கு உண்மையில் இதை மற்ற அமைச்சர்களை பற்றி பிரச்சனைகளை கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் சுத்தம் ஒட்டுமொத்தமாக மதுரையில் இருக்கிற எல்லா மதுரை மத்திய, மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, வடக்கு, கிழக்கு எல்லா இடத்துலையும் தாவேக்கா உள்ளே பூந்து தாளுன்னு தாளிச்சிருக்கு. செல்லூர் ராஜனும் 3வது இடத்துக்கு போயிட்டாப்புல. ஆர்பி உதயகுமார் அண்ணனுக்கு அவ்வளவு சப்போர்ட் அங்கே ஊருக்குள்ளே, அவரும் போயிட்டார். அவங்கெல்லாம் போனது கூட பிரச்சனை இல்லைப்பா. ஏன்னா இப்போ மதுரை மக்கள் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், மதுரை மக்கள் இந்த இதுக்காக தாவேக்காவுக்கு, அதாவது சுத்தமான ஒரு கட்சிக்கு வாக்களிக்க, ஒரு பேச்சுக்கு சுத்தமான ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறான்னு வச்சுக்கோ. பிடிஆர் மேலே என்ன பிரச்சனை இல்லை, பிடிஆர் மேலே ஏதாச்சும் கேஸ் இருக்கா, இல்லை பிடிஆர் ஏதாச்சும் ஊழல் பண்ணிட்டாப்புலன்னு ஏதாச்சும் வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு ரூமர்னாலும் போச்சா? இல்லை சார் அவர் மேலே போய் சொல்கிறது, அவரை மாதிரி உண்மையிலே சார் ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிபுணர், மனுஷன் சிஇஓட பெரிய பெரிய பேங்க்கை ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்கிறாப்புல, பெரிய பெரிய பேங்க்கு. அவர் போகாத ஊரில் பார்க்காத நாடு ஒன்றும் இல்லை. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எவ்வளவோ சேஞ்சஸ் தமிழ்நாட்டில் நடந்தது அமைச்சரவையில் லாஸ்ட் 5 இயர்ஸில் 2-3 தடவை நடந்துச்சு. ஆனால் யாரை மாற்றினப்பையும் பேசாமல் இருந்த மக்கள் பிடிஆரை மாற்றினப்போ மட்டும் பொங்கி எழுந்தாங்க. ஏன் அவரை மாற்றினீங்க? மக்கள் பொங்கி எழுந்தாங்க. ஆனால் ஏன் மாற்றினாங்கன்றது தெரியும். அவர் மனசில் உள்ளதை கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டாப்புல, அதை எந்த படுபாவையாக ரெக்கார்ட் பண்ணி போட்டு காமிச்சிட்டா, அதனால அவரை மாற்றினாங்கன்னு வைங்கல. பட் அவர் மேலே வேறு ஏதாச்சும் இல்லையே. அதாவது பிடிஆரை காட்டிலும் முஸ்தபா பெரிய ஒரு அரசியல்வாதி, பிடிஆரை காட்டிலும் முஸ்தபா வந்து பிரச்சனைகளை புழிஞ்சு எடுத்துருவார், அப்படி தானே? பிடிஆரை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் சால்வர் முஸ்தபா. எந்த இடத்துல மதுரை மத்திய மக்கள் அதை இதுதான் பயமாக இருக்குது. யாரை தேர்ந்தெடுக்கிறோம், அவனால் நமக்கு என்ன யூஸு, அவனுக்கு என்ன தெரியும், இது எதுவுமே தெரியாது. பிளைண்டாக கொண்டு போயிட்டு ஒரே ஒரு நம்ம ஆசை, அதாவது இப்போ இவங்களுக்கு என்ன ஆசைன்னா, இந்த பலூன்லாம் கட்டி வச்சுருந்தா அதை ஊக்க வச்சு உடச்சி விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓட்டை போட்டு விளையாண்டாங்க. அவங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் என்ன, உண்மையிலே நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதோட ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன, உண்மையிலே அமைச்சரவையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார். புஷி ஆனந்த் துணை முதலமைச்சர், யோசிங்க.
அவரை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. செங்கோட்டையன் சபாநாயகர் ஏற்றுக்கலாம். ஆதவ அர்ஜுனா ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவங்க போடுறது தாண்டா மினிஸ்ட்ரி, என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஸோ இதெல்லாம் தான் நடந்திருக்கு. இந்த 2 விஷயத்தை ஏற்றுக்க முடியல. ஒன்று முதலமைச்சர், இன்னொன்று பிடிஆர் அண்ணன். மற்ற யார் தோற்றதை வேணாலும் ஏற்றுக்கலாம். இந்த 2 பேர் உண்மையில் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஆக்சுவலி இது நடந்திருக்கக்கூடாது.